தமிழை தன் உயிரென கருதி இங்கு கூடியிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி என்ற தலைப்பில் இந்த வில்லிவாக்கம் தொகுதி சார்பாக இங்கே அருமையான ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் வில்லிவாக்கம் தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் சிட்கோ நகர் பொறுப்பாளர்களுக்கும் முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் மேடை போட்டு பேசுறாங்க, எல்லா இடத்துலயும் மக்களோடு மக்களா நிக்கிறாங்க, இது எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. ஆனா மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். என்ன இது, எப்ப பார்த்தாலும் அரசியல் மேடை கூட்டம், ஏன் இப்படி மைக்க போட்டு நம்ம காது கீழே கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போல. எனக்கும் அரசியல் என்றால் துளி கூட பிடிக்காது, அரசியலுக்குள்ள வரவே கூடாது அப்படிங்கறதுனால கிராமத்துல இருந்தாக்க எங்க அப்பா ஒரு அரசியல்வாதி, அப்ப அந்த கிராமத்துல நாமளும் இருந்தோம்னாக்க அரசியலுக்குள்ள நம்ம தள்ளப்படுவோம் அப்படிங்கறதுனாலயே கிராமத்தொட்டு வெளியேறி சென்னைக்குள்ள வந்துட்டானா. அரசியல் கூடாதுப்பா, நமக்கு இந்த அரசியல் சாக்கடையில எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி வரணுங்கிறதுக்காகவே நான் ஊரை விட்டு வந்தவன். ஆனா ஒரு சில கேள்விகள் என்னை அரசியல்வாதியாக்கி, முழு நேர அரசியல்வாதியாக்கி, நான் ஒரு வேட்பாளரா நின்று மருத்துவ வேலைகள் எல்லாம் விட்டுட்டு மக்கள் பணியாற்றணுங்கிற இந்த பாதையை நோக்கி என்னை இழுத்து வந்தது. அப்படியான கேள்விகளை மட்டும் நான் உங்களிடம் முன்வைக்கணும் அப்படிங்கறதான் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வேணுமா வேண்டாமாங்கிறத நம்ம அப்புறமா பேசுவோம். முதல்ல இந்த அரசியலை பத்தி நம்ம யோசிக்கணுமா இல்லையா? ஏன் யோசிக்கணும்? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எங்கள் அண்ணன் சீமான் வந்தார். வந்து ஒரு வார்த்தை சொன்னார், நீ ஒருவனை அவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை அந்த அடிமைக்கு உணர்த்தி விடு, அவனே எந்திரிச்சு அவனுக்காக போராடுவான் அப்படின்னாரு. அப்ப எனக்கு புரியல, என்னங்க சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளவு வருஷம் ஆகி போச்சு, நம்ம இன்னும் என்ன அடிமையாவா இருக்கிறோம்? நல்ல சுதந்திர காத்த பேசுறோம், நல்ல சுதந்திரமா பேசுறோம், ஆடுறோம், ஓடுறோம், எல்லாம் நடக்குது அப்படின்னாக்க ஒரு சில கேள்விகள் தான். ஒருத்தன் எப்ப அடிமை என்று உணர்த்தப்படுவான்? ஒண்ணு, உங்களுடைய உரிமைகள் உங்களிடமிருந்து மறுக்கப்படுகிறது என்றால் நீங்கள் அடிமை. உங்களுடைய அடிப்படை உரிமைகள் உங்களிடமிருந்து மறுக்கப்படுகிறது என்றால் நீங்கள் அடிமை. நீங்கள் பேச நினைக்கும் மொழி, நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாடு, இது எல்லாம் உங்களிடமிருந்து பறிக்கப்படும், கொஞ்சம் கொஞ்சமா பறிக்கப்படும்னா நீங்கள் அடிமைகள். உங்கள் வாழ்வியலிருந்து உங்களால் வளரவே முடியாது என்ற அளவில் நீங்கள் மட்டம் தட்டி வைக்கப்படுவீர்களே ஆனால் நீங்கள் அடிமைகள். பொருளாதார ரீதியில், கல்வி ரீதியில் அல்லது வணிக ரீதியில் இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க உங்களை வளர விடாமல் தடுத்துக் கொண்டே இருந்தால் நீங்கள் அடிமைகள். இது நடக்குதா? அப்படியா இருக்கு தமிழ்நாடு, அப்படியா இருக்கு. யார் வேணா நினைச்சா எல்லாம் வேணா படிக்கலாமே அப்படின்னாக்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியலில் இருந்து நீங்க பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகும்போது இங்க ஆட்சி அதிகாரத்துல யார் உட்கார்ந்து இருந்தாங்க. இப்ப பொதுப்பட்டியலுக்கு போனதுனால என்ன ஆச்சு? நீட்டுன்னு ஒரு தேர்வு வருது. அந்த தேர்வின் மூலமாக நம்ம மாணவர்கள் நாம வரிப்பணத்துல கட்டின இங்க மருத்துவ கல்லூரிகள்ல படிக்க முடியாம வட இந்திய மாணவர்கள் எல்லாரும் அதை நிரப்பிக் கொள்வார்கள். நாமளால இங்க படிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இங்க ஏற்படுதுனாக்க நாம என்னவா இருக்கிறோம்? சரிப்பா, அதோடு வழிபாட்டுக்கு வருவோம். வழிபாட்டுல வந்தாக்க நான் கட்டின கோயில், என் பாட்டன் கட்டின கோயில், என் முப்பாட்டன் கட்டின கோயில் என்னோட கடவுள். நான் கடவுள், நான் காலகாலமா வழிபட்டு வரக்கூடிய ஒரு கடவுள். ஏன் மொழியில பேசினா அந்த கடவுளுக்கு பிடிக்காதா? புரியாதா? கடவுள் என்பது மொழிக்கு உட்பட்டவனா? அப்போ என்னுடைய மொழியை நான் என் கடவுள் கிட்ட பேசி நான் வழிபடலாம்னு சொன்னாக்க அதற்கும் இங்கே அனுமதி கிடையாது.